அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு சின்ன கலந்துரையாடணும். அதாவது இந்த காலகட்டத்துக்கு மிக முக்கிய தேவையாக கருதப்படுற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் ஒரு சின்ன கலந்துரையாடல் பண்ண போகிறோம். இன்றைய சினிமா மக்களை நல்வழிப்படுத்துகிறதா அல்லது தீவழிப்படுத்துகிறதா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன கலந்துரையாடல் நாங்கள் இது பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரி படம் எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியுதான்னு பார்த்தா இல்லை. எப்போ ஏதாவது தவறான காட்சிகள் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தோடவே இருக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி முதல்ல சினிமாவுக்குலாம் போகணும். இப்போல்லாம் குழந்தைகளையோ மனைவியோ கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போகிறதுக்கும் சரி, அதே மாதிரி வீட்டில் பார்க்கக்கூடிய திரைப்படங்களும் சரி, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு அநாகரிகமான திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு களமாக இது திரைப்படம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறது மறுக்க முடியாது. சமுதாய விழிப்புணர்வு கொடுக்க ஒரு பங்கு சினிமாவுக்கு இருக்குல்ல. அதாவதுங்க, ஒரு விஷயம் மக்கள்கிட்ட டக்குன்னு கவரக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தா சினிமா துறை. நல்ல விஷயங்கள் மட்டுமே சொன்னா நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் இருக்கோம். இப்போ வெளிநாட்டு படங்கள்ல அரைவாசி காவாசி நடிக்கிறாங்கன்னா அவருடைய கலாச்சாரம் அந்த மாதிரி. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம் பொம்பளை தொப்புள் தெரிய சேலை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்தில், நம்ம தமிழ்நாட்டில் எப்படிங்க பொம்பளை தொப்புள் தெரிய சேலை கட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மார்புங்கிறது ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்குற இடம் மார்பு. அதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமாவுல முக்காவாசி தெரியுது. யாராவது அப்படி நடிக்க சொல்லி மக்கள் சொன்னாங்களா? இந்த மாதிரி அரைங்குறையமா நடிக்கணும் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்களா? அப்படி மக்கள் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மஞ்சுபல் பாய்ஸியா ஓடி இருக்குது படம். தமிழ் கேரளாவிலேயே ஓடல, ஆனா தமிழ்நாட்டுல ஓடி இருக்குன்னா அதுல பாத்தீங்கன்னா கதாநாயகங்கிறதே கிடையாது. ஒரு ஆபாச பேச்சு இல்ல, ஒரு ஆபாசமான நிகழ்ச்சி இல்ல. ஒரு கேரளாவில இருந்து கொடைக்கானலுக்கு ஒரு டூருக்கு வராங்க, செய்யக்கூடாத ஒரு விஷயத்த மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதையும் பண்ணி கொண்டு கேரளாவில் ஓட நம்ம தமிழ்நாட்டுல நல்லா ஓடிச்சு. அது படம். அந்த மாதிரி படங்கள்ல தமிழ்நாட்டுல ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு ஆகட்டும், இன்னைக்கு ரஜினி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ஒரு அஜித் ஆகட்டும், நீங்க சிகரெட் குடிக்காதீங்கன்னு ஒரு மீடியாவில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இன்னைக்கு 1,00,000 பேர்ல ஒரு 10 பேராவது நிறுத்தறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்களா? சிகரெட் விற்காம போயிரும்ல. அதான் சொல்றேன். அப்ப எதுக்கு நம்ம ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பாட்டுக்கு தமனா ஆடுறாங்க. எப்படி வா ஊக்கா வாழையான்னு ஆடுறாங்க. தமனாவுக்கு பூராமே தான் தெரியுது. பூரா இந்த பக்கம் 4 கிழிச்சு விட்டிருக்கேன், இந்த பக்கம் 4 கிழிச்சு விட்டிருக்கேன். அப்படித்தான் தமனா நடிக்கணும்னு சொன்னாங்களா? தமனாவுக்கு முன்ன 5 கோடி ரூபாய் என்னமோ கொடுத்திருக்காங்க. அது எத்தனை கோடியும் கொடுக்கட்டும், அது அவங்க நடிப்புக்கு கொடுக்குறாங்க, அது வேற. அது சம்பளம்ங்கிறது அது அவங்க தனிப்பட்ட விஷயம். நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாடு பாரம்பரியமான நம்ம ஒரு கலாச்சாரத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. மற்ற ஸ்டேட் என்ன ஏதோ அது ரெண்டாவது. நம்ம தமிழ்நாடு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம தமிழ்நாடு இருக்கு. ஆனா இந்த சினிமா துறை பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நாசக்கேடு பண்ணுது. அரசாங்கம் எதுக்கோ விதிமுறை விதிக்குது. சினிமா இப்படித்தான் எடுக்கணும், இப்படி ஒரு வரமுறைக்குள்ளதான் இந்த சினிமா கட்டுப்பாடு இருக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளும் வயசு பிள்ளைகளை வச்சிருக்கோம், நம்மளும் மனைவி கல்யாணம் முடிச்சிருக்கோம், நமக்கும் பிள்ளைங்க இருக்கு. இப்படி அரைங்குறையமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காமிச்சா செஞ்சா கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, பிளேனிங் அடிக்கிறது, உருள்றது, பெறல்றது, இதெல்லாம் காமிக்க சொன்னாங்களா? எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கு அன்னைக்கெல்லாம் சம்சாரம் மின்சாரம் படங்கள், எவ்வளவோ குடும்ப படங்கள், நாட்டு சம்பந்தப்பட்டது, அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்டது, வீடுன்னா என்ன, நாடுனா என்ன, அண்ணன் தம்பினா என்ன, அம்மானா என்ன, ஒரு மாடுனா என்ன, மரம்னா என்ன, இப்படி அன்னைக்கு இதை வச்சுட்டு படத்தை எடுத்தாங்க. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் லவ் 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 லவ். அப்பா அம்மாவை ஏமாத்துறது புத்திசாலித்தனம். அதாவதுங்க, ஒரு தாய் 10 மாசம் இருந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அந்த 10 மாசம் பாத்தீங்கன்னா இப்படித்தான் படுக்கணும், இதைத்தான் சாப்பிடணும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அந்த 10 மாசம் அவ இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு பிரசவம்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவினே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை வெளியே வந்துட்டா அவளுடைய அத்தனை இதுமே அடங்கிரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முழிச்சாத்தே அது அவங்க உலகத்துக்கு வந்த மாதிரி. அப்படியெல்லாம்
ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அந்த குழந்தைக்கு எதையுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பொத்தி பாதுகாத்து வளர்த்து அதுக்கு அழகான ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்து நடப்பழகி பேச்சுவார்த்தை பழகி கொடுத்து அது நம்ம பிள்ளை எந்த ஸ்கூல்ல சேர்த்தா நல்லா படிக்கணுங்கிறத பார்த்து செஞ்சு இத்தனை எல்லாமே பண்ற பெற்றோர்கள் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட மாட்டாங்களா? அன்னைக்கு 30-50 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல பெரியவங்க 4 பேர் போவாங்க, எப்பா பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டோம், பிடிச்சிக்கிருச்சு, மாப்பிள்ளை எங்களுக்கு எங்களை நாங்க போய் எல்லா பேத்துக்கும் பிடிச்சிக்கிருச்சு, பேசி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னனே அந்த பிள்ளை சரிங்கம்மா சரி ஓகே நீ உங்களுக்கு பிள்ளை சத்தியங்கிற காலகட்டங்களா அப்ப அன்னைக்கு இருந்துச்சு. மாப்பிள்ளை போட்டாவும் காமிக்க மாட்டாங்க, மாப்பிள்ளையும் காமிக்க மாட்டாங்க, நிச்சயம்லாம் பண்ணிட்டு வந்துருவாங்க. கல்யாணத்து அன்னைக்குத்தான் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வரும்போது பொண்ணை பார்க்க முடியும். அது கூனோ குருடோ நொண்டியோ எதா இருந்தாலும் பொண்ணை அழைச்சு வந்ததுக்கு அப்புறம் நீ பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பெற்றோர்கள் உங்களுடைய சம்மதத்தை கேட்கிறாங்க. பிடிச்சா சொல்லு, இல்லையா வேற மாப்பிள்ளை பார்ப்போம், வேற பொண்ணு பார்ப்போம் சொல்லி உங்களுடைய சம்மதத்தை கேட்கிறாங்க. போட்டா இது பண்றாங்க. இன்னைக்கு எல்லாம் போன்ல இருக்கு, கையில கொடுத்து விடுறாங்க. இப்படி இருந்தும் யார் என்னன்னே தெரியாம நீ ஒரு பையனை லவ் பண்ற, இது வயசுல வர ஒரு கோளாறுல லவ் பண்ற, அவன் நல்லது கெட்டது என்ன, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவன் குடும்பம் என்ன, அந்த குடும்பத்துல அவன் அப்பா அம்மா என்ன, அதாவது மாப்பிள்ளை மட்டுமே முக்கியம் கிடையாதுங்க, அவங்க அப்பா அம்மா, மாமியா மாமனார் கொழுந்தனார் நாத்தனார், இப்படி ஒரு குடும்பம்னு ஆயிட்டா அது வட்டம் பெருசு. அதெல்லாம் தெரியாம போய் விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அதுக்கப்புறம் குத்துது குடையுதுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன் உத்தனை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சவங்களுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து பெத்தவங்க பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? செய்தித்தாள் ஒரு தகவல் வந்து, அதாவது பொண்ணு போனாங்கிற காரணத்துக்கு அப்பா அம்மா அரளி விதை அரைச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நேத்து செய்தித்தாள்ல ஒரு பத்திரிகை. அதாவதுங்க ஆம்பளை செஞ்சிட்டா அது உரப்பு உப்பு புளி இல்லாத குழம்பு மாதிரிங்க. ஒரு ஆம்பளை பண்ணிட்டானா ஒரு உப்பு குழம்பு அது எப்படி இருக்கும், சப்புன்னு இருக்கும், அது எதுவுமே இருக்காது அந்த மாதிரிங்க. ஆனா இதே ஒரு குடும்பத்துல பொம்பளை பிள்ளை பண்ணிருச்சுன்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தை தொன்று வர பின்னாடி இருக்கிற பெரியப்பா சித்தப்பா மாமன் மச்சான் நல்லது கெட்டது அத்தனை பேருமே பாதிக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை செய்யறது அத்தனை பேருமே பாதிக்கும். அதுவாசி இந்த லவ்ங்கிற சமாச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு 10 மாப்பிள்ளைய பாரு, 10 பொண்ணை பாரு. அம்மா அப்பாட்ட ஒப்படைச்சிட வேண்டியது இல்ல, அம்மா அப்பாட்ட ஒப்படைச்சாலும் அவன் நம்ம விருப்பத்தை நம்மள கேட்கிறாங்கல்ல. அப்ப உனக்கு புடிச்சு நல்லா 1 நேரம் பேசு, 2 நாள் பேசு, 1 வாரம் பேசிட்டு என் சம்மதத்தை சொல்றேன்னு சொல்லு, தப்பு இல்ல. அதுக்கு நீ எவனோ ஒருத்தனை போய்கிட்டு நீ லவ் பண்ணிட்டு வந்து அவன் யாரு என்னன்னே தெரியாம கேட்டா லவ் காக்கா குருவில லவ் பண்ணுன்னு சொல்றீங்க. காக்கா குருவி லவ் பண்ணுதான் நாய் நடு ரோட்ல குடும்பம் நடத்துது. மனுஷன் நம்ம நடத்துறோமா? நம்ம 4 சோத்துக்குள்ள நம்ம ஏன் பண்றோம்? இப்ப காக்கா குருவிகள் லவ் இருக்குன்னு சொல்றோம், காக்கா குருவிக்கு அறிவு இல்ல. மனுஷனுக்கு ஏன் 6ஆம் அறிவுன்னு படைச்சியான்? அது குருவி, ஒரு குருவி எடுத்துக்கிட்டீங்கன்னா எனை ஒன்ன தேர்ந்தெடுத்துருச்சுன்னா சாகிற வரைக்கும் அதுக்காக உயிர் இருக்கு. இல்லங்க, படத்துல சொல்லுவாங்க மனுஷிட்ட மட்டுமா லவ் இருக்கு, காக்கா குருவிட்டு லவ் இருக்குன்னு சொல்லுவாங்க. காக்கா குருவிங்கிறது அது அறிவு கம்மியான அறிவு படைச்சது காக்கா குருவி. அதுவே அறிவோட இருக்கு இப்போ இருக்கு. ஆனா அது தன்னுடைய இனத்திட்ட மட்டும்தே அதை செய்யும். ஆனா நம்ம மனுஷன் நம்ம அப்படி இருக்கமா? தான் முன்னாடியே விட்டுட்டு வேற அங்க என்னென்னமோ இன்னைக்கு நம்ம நடக்குது. நம்ம அதெல்லாம் நான் இப்ப சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், கலாச்சாரம் மாறக்கூடாது. இதுக்கெல்லாம் மூல காரணம் எதுன்னு சொன்னா திரைப்படம் தான். இல்ல சினிமா. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ எப்படி இருந்தாங்கன்னா கிளீன் சேவ் பண்ணிட்டு முடி நல்லா வாரிட்டு எம்ஜிஆர் சிவாஜில நடிச்சாங்க. அது ஒரு கட்டுக்கோப்போடு நடிச்சாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோனா எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம நியாயம் தட்டி கேட்கறது அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இன்றைய ஹீரோ எப்படி இருக்கான்னா போக்குரி, புறம்போக்கு, மொல்லமாரி, குடியார, இவன் தான் ஹீரோவா இருக்கு. பாட்டு எப்படி அப்பனை வெட்டுவ அம்மாவை வெட்டுவ, இந்த மாதிரி இந்த திரைப்படங்கள்ல எதை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா நல்லதை போதிக்கிறது இல்ல. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்த போதிச்சாங்க. ஸ்டூடெண்ட் ஆசிரியர் அடிக்கிற மாதிரி. இப்ப ஹீரோனா இப்படித்தான் இருக்குன்னு இருந்தாங்க. அதை பார்த்தாங்க நம்ம தாத்தாக்கள் அப்பாக்கள் அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சாங்க, ஹீரோ மாதிரி இருந்தாங்க. ஆனா இன்றைய ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரவுடி மாதிரி இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஆளுலாம் பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே மாத்திக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கலாச்சார ஒரு சீர்கேடா பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் இருக்குது. இன்னொரு விஷயம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரைப்படம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆற்றலுடையது. இதுனா மக்கள் மனதை மாற்றுறது. அதனாலதான் திரைப்படத்தில் நடிச்சவங்க நிறைய பேர் நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த திரைப்படம் நல்ல திரைப்படமாக இருக்க வேண்டும், நல்ல கருத்தை சொல்ல வேண்டும், அப்போதான் நாடு நலம் பெறும். ஆனா அதை தவிர்த்து
இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தவறான விஷயத்த, ஆபாசங்கள் இருக்கக்கூடாது. ஆபாசத்தையும் வன்முறையையும், சரிங்களா, சாதியம் சார்ந்த திரைப்படமாக இருந்து, இப்ப ஜாதி ஒழிஞ்சது ஜாதி ஒழிஞ்சுன்னா ஒழிஞ்சிருக்கும். இன்னைக்கு திரைப்படத்தால ஜாதி வளர்ந்துட்டு இருக்கு, சரிங்களா. இந்த மாதிரியான விஷயத்துல தவிர்த்துட்டு நல்ல விஷயத்தை போதிக்கக்கூடிய திரைப்படம் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்முடைய நாடு நலம் பெறும். நல்ல விஷயத்தை போதிச்சா மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருப்போம். திரைப்படத்தை காட்டிலையும் மிகவும் மோசமானது நாடகம். நாடகம் முந்தியெல்லாம் ராம ஜெயம், இந்த மாதிரி மகாபாரதம் இப்படித்தான் டிவில வந்து நாடகம் போட்டுக்கிருந்தாங்க. இன்னைக்கு நாடகம்தான் அத்தனை பேர் குடும்பத்தையுமே சீரழிக்குது. ஒரு மாமியால எப்படி பொறுத்தலாம், மருமகளை என்ன செய்யலாம், கள்ளத்தோட எப்படி வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம் பூரா நாடகத்துல, படத்துல சொல்றதுக்காக இன்னைக்கு நாடகத்துல சொல்லிடுறான். படம் கூட 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, செய்யுது. தெரியாம எப்படி அடுத்தவங்க பழகுறது, எப்படி பழகுறது, எப்படி ஓடுறது, எப்படி என்ன பண்றது, எவ்வளவு எங்க விழுக்காட்டு விடுறது, நாசம் இந்த நாடகத்துல சொல்றியா. நாடகம்ங்கிறது என்னை கேட்ட நாடகம்ங்கிறது இருக்கக்கூடாது. இந்த டிவி சீரியல்ங்கிறது இருக்கக்கூடாது. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சீரியல் வேற ஒண்ணு வந்துருச்சு, மொபைல்ல பாத்துக்கிற மாதிரி. அதாவது ராணுவத்துல ரிட்டையர்ட் ஆனா ஏதோ ஒரு கேட்ல வாட்ச்மேனா நிக்கணும், சினிமாக்கார் ரிட்டையர்ட் ஆனா நாட்டாளணும். இதுதான் நம்மளோட கலாச்சாரம். அத நாட்டாளட்டும் வீட்டாளட்டும் எதமான ஆளட்டும், ஆள்றது நல்ல விதமா ஆண்டா சரித்தேன். அதாவது நான் ஒரு சுருக்கமா சொல்லணும்னா, காலம் பூரா பொய் சொல்லி தன்னோட கட்சிக்காரன் ஜெயிக்கணும்னு சொன்ன ஒரு வக்கீல் நீதிபதி ஆனா எப்படி அவர்கிட்ட நீதி எதிர்பார்க்க முடியும்? இது வந்து யார், எம்.ஆர். ராதா ஒரு தடவை சொன்ன ஒரு இது. காலம்புறா பொய் சொன்ன ஒரு வக்கீல் நீதிபதினா அவர்கிட்ட எப்படி உண்மையை எதிர்பார்க்க முடியுங்க மாதிரி, காலம்புறா தவறான படங்கள்ல நடிச்சாலு ஒரு நாட்டு ஆள்ற அப்படின்னா எப்படி நீங்க அவங்ககிட்ட நீதியை கொண்டு வர முடியும், ஒரு நல்ல இதை கொண்டு வர முடியும்? அதாவது புதிய டிவி இருக்கிற வரைக்கும் நாடு நல்லா இருந்தது. நான் ஒளிய மொழி பார்த்த தலைமுறை. புதிய டிவி இருக்கிற வரைக்கும் நாடு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துச்சுங்க சன் டிவி, சன் மியூசிக்கு, விஜய் டிவி, அது இது நிறைய வந்து இன்னைக்கு டிவி தொலைக்காட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது தொல்லைக்காட்சியே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியா, மொபைல், சரிங்களா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, சரிங்களா, அதில் வந்து மூழ்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட பேச மாட்டேங்கிறான், எங்கே இருக்கிறவன்ட்ட பேசிட்டு இருக்கிறோம், சரிங்களா. ஒரே குடும்பத்தில் 4 மொபைல் இருக்குது, 4 பேர் மொபைல் தான் நோண்டிட்டு இருக்கிறான், ஆனால் வந்து பக்கத்தில் இருக்கிற யாரும் பேசுறது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பொது வெளியில், அதாவது லாங்கில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பழகிறது இல்லை. இப்போ நீங்கள் மொபைல்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீல்ஸ் ஆகட்டும், ஷார்ட் ஆகட்டும், ஒரு சில பேர் 1 நிமிஷத்தில் நல்ல கண்டென்ட், அறிவுள்ள கண்டென்ட் போடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 வியூஸ் 200 வியூஸ் வந்திருக்கு. ஆனால் சில பேர் முந்தாண்டி இப்படி வெறிச்சு விட்டுக்கிட்டு இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு டான்ஸ் ஜங்கு ஆடுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா 1,00,000 வியூஸ் போயிருக்கு. அட படத்துல ஒண்ணு விழுந்துன்னு சொல்லி குனிரா பூராமே தெரியுது, அவ தெரியுதுதான் குமியுறதே. அப்படி இல்லாம நடிக்க சொன்னாங்க. அவ சொல்ல அது வந்து ஒரு காட்சியமா கேட்டா, ப்ரொடியூசர்கிட்ட கேட்டா ஸ்டூடெண்ட் தான் வர்றாங்க அதனால பாக்குறாங்க அப்படின்னா, அப்ப மஞ்சு குனிரா குனிஞ்சா பூராமே தெரியுது. இல்லன்னா ப்ரொடியூசர் சொல்றாங்க ஸ்டூடெண்ட் வர்றாங்கன்னா நாங்க அவங்க சொந்த மாதிரி படம் எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா மஞ்சுமல் பாய்ஸ் எதுக்கு ஓடுது? சரி, அந்த படத்தை எடுக்கிற ப்ரொடியூசர் அவன் பிள்ளை அப்படி எடுப்பானா? படத்தை எடுக்கிறவன் அவன் பிள்ளைய வர வச்சு அப்படி குனிய சொல்லி அப்புறம் தெரியுற மாதிரி எடுப்பானா? அப்ப எவ்வளவு ஒருத்தி நடிக்க வரா, காசு கொடுத்தா இவ சொல்றத பூரா கேட்பான்னு சொல்லித்தானே அந்த வேலை நடக்குது. இன்னைக்கு நம்ம நாடு எங்கேயோ தப்பான வழியில ரொம்ப தூரம் போயிருச்சு. நீங்க அதை திருப்பி கொண்டு வரங்கிறது அரசியல் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், எதுவுமே சரியில்லை. எல்லாம் ஒரு மாற்றம் வந்தாகணும். மாற்றம் வந்தா மட்டும்தான் இந்த நாடு நல்லா இருக்குங்க. மாற்றம் வராத வரைக்கும் நாடு வந்து கண்டிப்பா, இப்போ ஒரு படத்தை சொல்லுவாங்க, நாடு எப்படி எங்கேயே போயிட்டு இருக்குது, நாடு நாசமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100% உண்மை. எதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துச்சு, பணம் கொடுக்காம யார் இருந்தா, சரிங்களா, ஒரு சில கட்சிகள் வந்து பணத்தை கொடுத்து தான் ஓட்டு வாங்கிக்குது. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 70% 75% பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க, சரிங்களா. சில நல்லவர்கள் பார்த்தீங்கன்னா பணம் வாங்காம வாக்களித்திருக்காங்க, அவங்க பாராட்டத்தக்கவங்க. ஆனால் அந்த பணம் கொடுக்குற கலாச்சாரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அவன் வந்து செலவு பண்ண காசு, பணம் கொடுக்குற சமாச்சாரம், பணம் கொடுத்தா நீங்க எதுக்கு வாங்குறீங்க? வாங்க போய் தானே பணம் கொடுக்குறாங்க, நீங்க வாங்காம இருந்தா அவ கொடுப்பாங்களா? அதாவது உங்க டீம் இருக்கு, திருடன் கையிலேயே சங்கிலி கொடுத்துட்டு அவன் பத்திரமா வச்சிருப்பானா, எப்படி வச்சிருப்பான்? தப்பு பேசுறோம் நம்ம, இல்ல தப்பு நம்ம மேலயும் இருக்கு. அவன் கொடுத்த நீங்க எதுக்கு நம்ம எதுக்கு வாங்குறோம்? வாங்குறேன்னு அவன் எதுக்கு கொடுக்குறியா?
ஓட்டு உரிமைங்கிறது நான் ஏன் சம்பந்தப்பட்டதுடா, நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. எல்லா பேரும் சொல்லுங்க. அவன் பணம் கொடுப்பானா இல்ல இலவசத்தை அறிவிப்பானா? நம்ம எதுக்கு எடுத்தாலும் பணம் எப்ப குடிப்பேன், எப்ப எலெக்ஷன் வரும், இடைத்தேர்தல் வரும், நம்ம எதிர்பார்த்துக்கு இருக்கோம். மாற வேண்டியது மக்கள் முதல்ல. ஒரு ஓட்டுக்கு 1000 கொடுக்கான், 2000 கொடுக்கான்னு எதிர்பார்த்துக்கு இருக்கோம். ஒரு ஓட்டுல 5 ஓட்டு இருந்தா 1000 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய் போச்சு. நம்ம அதை எதிர்பார்த்துக்கு இருக்கோம். அப்புறம் அவன் கொள்ளக்காரன் எப்படி சொல்லலாம்? நம்ம தாங்க கொள்ளக்காரன். அதுவும் சினிமாவையும் இப்ப நம்ம சொல்றோம், தப்பான படங்கள் 4 படம் ஓடாம அவன் நடுரோல் போகக்கூடாது. எடுக்கிறான் அவன். போகக்கூடாது. இன்னைக்கு மண்டை வெட்டு, இன்னைக்கு இப்போ பிள்ளை ஒரு ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா கன்றாவி கோலமா இருக்கு. சின்ன பேண்ட்ல கிழிஞ்சிருந்தா கூட நம்ம போடுறதுக்கே சங்கடப்படும். அன்னைக்கெல்லாம் ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த டவுசர் பாத்தீங்கன்னா தார்பாய் மாதிரி இருக்கும், இவ்வளவு கனமா கெட்டியா இருக்கும். அது அந்த தரையில உட்காந்து ஓட்ட விழுந்துரும். அதை என்ன செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு துணி எடுத்து லேசா ஒட்டு போட்டு கொடுப்பாங்க. அன்னைக்கு அது அசிங்கம் சொல்லி சட்டைய பேக்ல இழுத்துக்கிட்டே போவோம், பிள்ளைய பாத்துருன்னு சொல்லி. இன்னைக்கு கிழிச்சு விட்டே வாரியா கேட்டா இதுல பேசணுங்கிறியா. அன்னைக்கு கிழிச்சதை ஒட்டு போட்டு போட்டதான் அசிங்கம் நினைச்சோம், இன்னைக்கு அது பேச நான் மாத்திக்கான். அதே மாதிரிதானே, அதாவது ஒரு காலத்துல நாட்டு சக்கரையில் விடுதா கேவலம் நம்ம காலத்துல. இப்ப நாட்டு சக்கரை டீ அப்படின்னு தெரியாது. அதே நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம இப்ப உணவு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், எல்லாமே இப்ப பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பி வாரோம். அது இல்லைன்னு சொல்ல, அதே மாதிரியே கலாச்சாரத்தையும் நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். இப்படித்தான் பெண்கள் இருக்கணும், இப்படித்தான் ஆண்கள் இருக்கணும், இப்படித்தான் விதிமுறையோட வாழணும், பேசணும், செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஒரு வரமுறைக்குள்ள வந்துட்டோம்னா எந்த தப்பும் நடக்காது. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, பொம்பளைய இன்னைக்கு ரவுக்க போடுறாங்க. முந்தி வந்து கழுத்துக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு உயரத்துக்கு வச்சுட்டு ரவுக்க போடுவாங்க. இன்னைக்கு ரவுக்க கீழே வந்து இறங்கிருச்சு. பின்னாடி ரவுக்கே இல்ல. ஒரு வயசு பையன் பஸ்ல டிராவல் பண்றானோ ஒரு இடத்துல நிக்கிறானோ, கண் பார்வையானது அங்கதான் போகும். அப்ப அவன் என்ன செய்வான், பாக்கணும் மட்டுமா நினைப்பான், ரசிப்பியான், தொட்டு பார்க்கணும்னு நினைப்பான், தொட்டு பாக்குறவன் அனுபவிச்சு பார்க்கணும்னு நினைப்பான். அப்ப தப்புகள் நடந்துருது. தப்பு நடக்கிறதுக்கு நம்மளே உதாரணமா இருக்கும். ஏன் அந்த ரவுக்கிய மேல வரைக்கும் ஏத்தி போட்டா என்னவா? எங்கேயாவது சாரீஸ் கட்டிட்டு போன பொண்ணுங்களா ரேப் பண்ணிக்கிறாங்க, கையை பிடிச்சிருக்காங்கன்னு ஏதாவது தகவல் வந்திருக்கா? திரைப்படத்துல 600 கோடி செலவு பண்றாங்க. 600 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஒரு நடிகை ஒரு 50 ரூபாய்க்கு ஜாக்கெட் போட மாட்டாங்க, அதுல மிச்சப்படுத்துவாங்க. என்ன சொல்றது, அந்த பணமெல்லாம் பாவப்பட்ட பணங்கள். சம்சாரம் மின்சாரம் சொல்லி விசு எடுத்த படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா புருஷனா என்ன, மருமகனா என்ன, நாத்தனானா என்ன, கொழுந்தனார்னா என்ன, அப்பானா என்ன, ஒரு பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு வாழ போன இடத்துல எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்ன. அந்த படத்தை பாத்தீங்கன்னா அப்படியே அக்கா அப்படியே பிரிச்சு படம் வச்சிருப்பாங்க. அந்த படம் இன்னைக்கு ஓடலையா? 100 நாளைக்கு மேலாம் ஓடுச்சு. சம்சாரம் மின்சாரம் ஓடுச்சு. சின்ன ஒரு ட்விஸ்ட், ஒருத்தன் நல்லா படிக்கிறீங்கன்னா அவ எந்த அளவுக்கு வெக்கப்படணும். அதாவது வெக்கப்படணுங்கிறது ஒண்ணு. ஒரு குடும்பத்துல ஒரு புருஷனை வச்சுட்டேன் ஒரு பொம்பளைக்கு மதிப்பு மரியாதை இருக்குங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு புருஷன் எப்படி இருக்கானோ அதை வச்சுட்டு அந்த வாழ வந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்கு. இப்ப அந்த படத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி ஒரு அருமையான கதாபாத்திரம், மூத்த மருமகளா இருப்பா. அது தான் குடும்பம் சொல்லி வாழ்வா, எல்லா பேத்தையுமே எல்லா விஷயத்தையுமே இழுத்து போட்டு அந்த லட்சுமிங்கிறவ இருப்பா. ஆனா புருஷன் செஞ்ச ஒரு சிறு தவறுனால குழந்தை பெற்று வரும்போது அவளுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே அந்த குடும்பத்துல கிடைக்காது. கடைசியா நம்ம செஞ்ச தப்புத்தேன்னு சொல்லி உணர்ந்து போறப்ப அவன் அந்த விஷயத்துல சொல்லுவான், அதாவது எந்த ஒரு மதிப்பு மரியாதையுமே நம்ம புருஷன்ட்ட இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல வாழ வந்த பெண்கள் வந்து எப்படி குடும்பத்தை பார்க்கணும் செய்யணுங்கிறது ஒண்ணு இருக்கு. வந்தனியுமே கல்யாணம் முடிச்சு வந்தனியுமே தனி கொடுத்தனம் போறது, ஏன் புருஷன் ஏன் அப்பா அம்மா மட்டும் இல்லாம நம்ம மாமியா மாமனார் நாத்தனா கொழுந்தனார் இப்படிலாம் வாழ்ந்தோம்னா அந்த குடும்பம் கூட்டு குடும்பம் உழையாம இருக்கும். இப்போ ஒரு குடும்பத்துல 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களும் கல்யாணம் முடிச்சு ஒரு வீட்டுல இருந்தா ஒரு சட்டி சோறு, ஒரு சிலிண்டரு, ஒரு செய்முறை ஒரேதா போயிடும். இதே இது 3 பேரும் கல்யாணம் முடிச்சு 3 பேரும் தனித்தனியா போறப்ப 3 வீடு, 3 சிலிண்டரு, 3 நல்லது கெட்டது பூராமே பிரிஞ்சிருது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? வீட்டுக்கு வர பெண்கள் வந்து நம்ம குடும்பமா நினைச்சு நம்ம குழந்தனார், நம்ம நாத்துனா, நம்ம மாமனார் மாமியா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டா இந்த பிரிவினைகள் வராது. அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பமாத்தே இருந்தோம், கூட்டு குடும்பமாத்தே வாழ்ந்தோம். அந்த பேத்தி ஒழுக்கமா வளரு. ஒரு பாட்டிங்கிறது வந்து ஒரு 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 ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் அரச மரம் இருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு வயசான ஒரு மூதாட்டி இருந்தா
ஒரு 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 ஊருக்குள்ள பெரிய ஆலமரம் அரச மரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செவுரு மாதிரி கட்டி அதுல 10 பேர் தாயம் விளையாடுவேன், தூங்குவேன், செய்வேன். அதே மாதிரி ஒரு வீட்டுல ஒரு மூதாட்டிங்கிறது நல்லது கெட்டது அனைத்துமே சொல்லி கொடுத்து அந்த பேத்தியா இருக்கட்டும் பேரனா இருக்கட்டும் வளர்த்து கொண்டு வருவாங்க. அப்படித்தான் வளர்ந்து வந்தோம். இப்ப நம்ம ஜென்ரேஷன்ல நானும் அப்படித்தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளைய அந்த மாதிரி லெவல்ல வருமாங்கிறது தெரியல. ஏன்னா சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நம்ம தொழில் தொழில் தொழில்னு சொல்லிட்டு நம்ம தொழில் ரீதியா வந்துடுறோம். அப்படிங்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியல. அதாச்சு இந்த மாதிரி சில பாரம்பரியங்களை நம்ம வந்து அன்னைக்கு கூடுதலமா வாழ்ந்தியானுங்கிறோம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தப்ப படிப்பு அறிவியல் எதுவுமே இல்லாம நாகரிகமா இல்லாத காலத்திலேயே அன்னைக்கு 2 இலைய மறைச்சு அன்னைக்கு வாழ்க்கை நடத்திருக்கேன். இது அசிங்கமா தொங்குது இருக்கு, இந்த இடத்த மறைச்சா எப்படி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு மறைச்சு அன்னைக்கு வாழ்ந்திருக்கேன். எது அது எதுவுமே இல்லாத காலத்துல இன்னைக்கு எல்லாமே இருந்து எப்படிங்க அனைத்துமே இருந்து காவாசியா சுத்திக்கு இருக்கோம். காவாசியா சுத்திக்கு இருக்கோம். அதாவது ஒரு குடும்பம்னா ஆண் பெண் 2 பேருமே சரியா இருக்கணும். 2 பேர் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்ல முறையில போகும். ஆணும் சரியா இருக்கணும், பெண்ணும் சரியா இருக்கணும். பெரியார் சொல்வார், கற்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு மட்டும் இல்ல, இது ஆணுக்கும் தான். ஔவையார் கூட ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஆடவர் எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்த நாடும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பெண்ணும் நல்லவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு வண்டியில வந்து 2 இது இப்படி சரியா போனா மட்டும்தான் அந்த நல்லா இருக்கும். அது மாதிரிதான் ஒரு குடும்பத்தை கொண்டு போறது ஆணும் பெண் 2 பேரும் சேர்ந்து சரியா கொண்டு போனாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னா நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கணும், சரிங்களா, கேட்கக்கூடியது நல்லா இருக்கணும். அதே மாதிரி நல்லதை மட்டும் நாம கேட்டிருந்தோம்னா தீயது தானே அழிஞ்சிரும். நல்லதை மட்டும் நாம கேட்டிருந்தோம்னா தீயது நல்லா தானே அழிஞ்சிரும். இப்போ திரைப்படம்லாம் அப்போ பேசணும், நல்ல படங்களை நாம வரவேற்றோம்னா கெட்ட படங்கள் வராது. அண்ணன் சொன்ன மாதிரி நாம ஓட்டுக்கு காசு நாம வாங்கலினா அவன் கொடுக்க மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான். அப்ப இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறான ஒரு பாதையில் போயிட்டு இருக்குது. அதை வந்து சீர்படுத்தி நல்ல ஒரு பாதையில கொண்டு போனா மட்டும்தான், நாம மாறினா மட்டும்தான் எல்லாமே மாறும். இப்ப நம்ம பார்த்தோம்ல திட்டுப்பாறை சினிமா டு காங்கி ரோட்ல 200 வருஷ மரங்களை எல்லாம்னா வெட்டி வெட்டி தள்ளிட்டு வராங்க. இதே ஃபாரினா இருந்தா நீ ரோடு எப்படி வேணாலும் போடு, எவ்வளவு செலவு பண்ணி வேணாலும் போடு, ஆனா மரத்துல கை வைக்காது. மனுஷன் என்ன நினைக்கிறான், இயற்கையை வெல்லலாம் நினைக்கிறான். எப்படிங்க இயற்கையை வெல்லலாம் நினைக்கிறான். ஆனா இயற்கையை நம்ம வந்து வெல்ல முடியாது. இயற்கைட்ட வந்து நம்ம தோத்துதான் போவோம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெயில பாருங்க, 102 104 107 டிகிரி அடிக்குது. இன்னைக்கு பைபாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு புளிய மரம் வேப்ப மரம் எல்லாமே இருந்துச்சு. இன்னைக்கு அத்தனை மரத்தையுமே எடுத்துட்டு 4 வழிச்சாலை 8 வழிச்சாலைன்னு அவங்களுக்கெல்லாம் ஏசிக்கால் இருக்கிறதுனால நம்ம ஒண்ணும் பண்ணாதுன்னு ஒரு பண்ணாதுன்னு இல்ல. அதாவது இவ்வளவு வண்டி வாகனம் ஓடுது செய்யுதுன்னு சொன்னா பூமியினுடைய சூடு அதிகமாகும். சூடு அதிகமாகும் போது இயற்கையினுடைய அமைப்புகள் பூராமே மாறுபடும். நான் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல வந்து இப்போ ஒவ்வொரு மனுஷனாலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய பூமி வந்து சூடாயிட்டு இருக்கும். அதுக்கு வந்து ஒருத்தர் பண்ணிக்கிறாரு. அதாவது அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குதுங்க. குழந்தை பிறந்தனையும் ஒரு 1000 மரக்கன்று வச்சுட்டார். குழந்தை பிறந்தனையும் 1000 மரம். ஏன்னா இந்த பொண்ணுனால இந்த கார்பனுடைய அந்த இது வந்து அதிகமாகுது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த உலக சூழ்நிலை மாறுது, சுற்றுச்சூழல் வந்து மாறுபடுது. அதனால வந்து இவங்களால எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறது அதை ஈக்குவல் பண்றதுக்கு ஒரு 1000 மரக்கன்று. அந்த குழந்தை பெருசாக பெருசாக மரத்தை வச்சுட்டு இப்போ 6000 மரக்கன்று வச்சிருக்காரு. அந்த குழந்தைக்கு 3 வயசு 4 வயசு ஆகுது. இப்போ 6000 மரம் நம்ம தமிழ்நாட்டுல இதே தமிழ்நாட்டுல சிப்காட்ல 1000 அடி போட்டு தண்ணி உள்ளுட்டு இருக்கிறான், சாய தண்ணி. இன்னைக்கு பெருந்துறையே குட்டிச்சவராய் நாசமா போயிருச்சு. பெருந்துறை ஈரோட்டுல பெருந்துறை இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் பெரும்பாலும் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, அதுக்கு மூல காரணம் பாத்தீங்கன்னா சாயக்கலை. அதாவது சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்கணுங்க. நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணா இயற்கையை வந்து வழிபட்டாங்க. ஏன்னா இயற்கைக்கு மீறி சக்தி இல்லை. அதாவது இயற்கைக்கு எதிராக பண்ணி பார்த்தான், முடியல. அதனால இயற்கையை வணங்க சார்ந்து வாழ ஆரம்பிச்சான். வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப சமீபத்துல வந்த படம் கடைசி விவசாயி. படம் வந்து அவுத்து போட்டாருனாத்தேன் ஆள் வருவியான், படம் ஓடும்னு நினைச்சுக்கிருக்காங்க. இப்ப வந்த படம் கடைசி விவசாயி. அதுல என்ன இருக்கு, ஒரு பெரியவர் தேனி மாவட்டத்துல உசிலம்பட்டியில இருக்கிற ஒரு பெரியவரை வச்சு எடுத்த படம் கடைசி விவசாயி.
அதுல என்ன சொல்ல வராக, விதை நம்மகிட்ட இல்லடா. அவன் ஒரு கடையில வந்து கேட்பாரு, தக்காளி விதை கொடுன்னு கேட்பாரு. கொடுத்தனே அவன் பெருசு இதை போடு நல்லா விளையும் அப்படிம்பான். இதுல விதை இருக்குமா, விதை இருக்காது, மறுபடியும் ஏன்ட்டு வந்து வாங்கணும். ஏன் இருக்காது, வேப்ப மரத்துல இருக்கு, எல்லா மரத்துலயுமே விதை இருக்கு, இதுலயும் விதை இல்ல. விதை இல்ல, அவன் கொடுப்பேன், நம்ம வாங்கிட்டே வைக்கணும். அவனுக்கு ஒரு உழந்த பிறந்து ஒரு ஆம்பளை பையன் பிறந்து இல்லைன்னா தெரியும் அப்படி அந்த பெரியவர் சொல்லிட்டு போவாரு. அதே உண்மை. சீமான் கூட பேசுவாரு, ஒரு மேடையில கூட பேசுவாரு, 2G 5G இன்னைக்கு வருது, ஆனா கஞ்சி விவசாயிதே ஊத்தணும். அதே மாதிரி ஒரு நாட்டுல விவசாயம் அழிதுன்னு சொன்னா அந்த நாடே பாலைவனம் ஆயிரும் கொஞ்ச நாள்ல. நம்ம நாடு ஆயிரும். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை அறுத்து வெட்டி பூராமே பக்கத்துல ஒருத்தன் பிளாட் போட்டிருக்கான், பக்கத்துல கொடுத்துட்டியான், அவன் அத்தனை கோடி கொடுத்தியான், நம்மளும் கொடுத்துருவோம் சொல்லி இன்னைக்கு விவசாயத்தின் நிலத்தை பூராமே நம்ம பிளாட் ஆஃப் மாத்திக்கிருக்கோம். ஆனா கரெக்டா எண்ணி 20 வருஷம் 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா யாரு விவசாய நிலம் வச்சு விவசாயம் பண்றானோ அவன் தான் ஷாக்பாட் எழுதி வச்சுக்கலாம். அதாவது ஷாக்பாட் அவன் தான். இந்த இந்தியா வந்து விவசாய பூமி, ஆனா வந்து எல்லாம் பிளாட் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஜப்பான்கார கப்பல்ல விவசாயம் பண்றாங்க. இஸ்ரேல்ல ஒண்ணுமே இல்ல, அவன் காற்றினுடைய ஈரப்பதத்தை வாங்கி அதை பண்ணிட்டு இருக்கிறான், விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ஒருங்க தென்னை மட்டையை அடிச்சு அதை பேக்கேஜ் பண்ணி இங்க இருந்து வெளிநாடுக்கு அனுப்புறோம். எதுக்காக அனுப்புறோம், அவன் அங்க அதுல விவசாயம் பண்றான். ஆனா நம்ம கூடுதலமா அவனுக்கு பேக் பண்ணி நம்ம அங்க அமுச்சு விட்டுக்கு இருக்கோம், அதை விவசாயம் பண்றோம். ஆனா விவசாய பூமியா இருந்தா நம்ம அழிச்சுக்கு இருக்கோம். பூராமே எல்லாம் பிளாட். பூரா திருவாரூர்லாம் போறேன், இந்த ஒரு மாசம் மாதிரி திருவாரூர் போறேன். அந்த ஆத்தூரை தாண்டி திருவாரூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அத்தனையுமே பிளாட் தான். வரிசையா ரோட்டுக்கு அந்த புறமும் இந்த புறமும் பிளாட் தான். எங்க ஆத்தூர்ல இருந்து விருதாச்சலம் போறது வரைக்கும் பிளாட் தான். அப்புறம் எப்படி காலநிலைகள் எப்படி கரெக்டா இருக்கும், எப்படி வேணும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நாங்களாம் வந்து தேனி மாவட்டம் வீரவாண்டி ஒரு கிராமத்துல நாங்க பிறந்தவங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 3 மாசம் அடமலை. அந்த 3 மாசம் அடமலை என்ன செய்வாங்கன்னா, வெளியில விறகு இருந்தா அந்த விறகு எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிருவாங்க, புளி தட்டி வச்சிருவாங்க, அரிசியை வச்சு காய வச்சு வச்சிருவாங்க. ஏன்னா 3 மாசம் அடமலை, வெளியே வர முடியாது, சாப்பிட்டு தின்னுட்டு படுக்கிறதே வேற வேலையே கிடையாது. இன்னைக்கு எங்க இருக்கு, டிவியில பார்த்து சொன்னாத்தேன் தெரியுது இந்த இடத்துல மழை பெஞ்சிச்சு, இல்ல இதுல மழை வரும்னு சொல்லி டிவியை பார்த்தேன்னு சொன்னேன். அன்னைக்கு வந்து 3 மாசம் பனி, 3 மாசம் வெயில், 3 மாசம் காத்து, 3 மாசம் மழை, கால பருவநிலையில கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு நம்ம இயற்கையோட சேர்ந்து இருந்துச்சு. இன்னைக்கு இயற்கையை விட்டு விலகி வந்துகிட்டே இருக்கோம். ஆபத்தான பயணத்தை நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் நம்மளுடைய தலைமுறைகள்லாம் எப்படி ஒரு கொஞ்சம் பாவம் செஞ்சவங்க. இப்ப நம்ம தலைமுறை நம்ம பிள்ளைலாம் பாவம் செஞ்சவங்க. ஏன்னா நோய் நொடி காலம் ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம திங்கிற உணவு, அனைத்து உணவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த உணவுலையுமே எந்த இதுவுமே கிடையாது. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம விவசாயிகள் ஹைபிரிட் விதைய வாங்கி கூடிய சீக்கிரமே போட்டு கூடிய சீக்கிரமே எடுத்து காசாக்கணும், மகசூல் பண்ணணும்னு சொல்லி விவசாயத்துல ஹைபிரிட்டை போட்டு எடுத்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம உட்காந்துருக்கோம். நாட்டு விதைகள்லாம் மீட்டு எடுக்கணுங்க. நாட்டு மரங்கள் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு நாட்டு விதை. பப்பாளி கண்டு வைக்கிறியா, 1 மாசத்துல பப்பாளி கண்டை வச்சு அதுல பழம் எடுத்து அந்த பப்பாளி கண்ட தோட்டத்தை அழிச்சிருக்கான். சென்னிமலையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாட்டு தக்காளி 3 கிலோ 50 ரூபா, 3 கிலோ 50 ரூபான்னு தூக்கி விட்டுட்டு இருக்கிற, யாருமே வாங்கல. கேட்டா 2 நாள் எடுத்து போயிருமாமா. ஹைபிரிட் தக்காளி வச்சுக்க போய் வாங்குறாங்க. எந்த ஒரு என்ன தக்காளி என்ன இது ஆகுதுன்னா தவளையினுடைய செல்ல புகுத்தி வைக்கணும். அதாவது எந்த ஒரு பொருளுமே 1 நாள் 2 நாள்ல கெடணும். கெட்டாதான் அது நல்ல கெடணும். கெடாம 1 மாசம் 2 மாசத்துக்கு இருந்தா என்ன பண்ண? இப்ப மனுஷன் செத்துட்டியானா 24 நேரம் இருந்தா அவ்வளவுதான். அந்த 24 நேரத்துக்குள்ள அவன் உடம்புல எல்லாமே கிருமிகள் வந்து புதைச்சிடணும். ஏன் எடுத்துடுறான், ஏன் வைக்கலாம்ல, ஏன் கெட்டுப்போம், அவ்வளவுதான். அவன் இறந்துட்டியா அவன் உடம்புல இப்ப எல்லா வைரஸுமே மேல ஏற ஆரம்பிச்சிடும். ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா, அதாவது காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் உணவு பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்களா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பேர் சாப்பிட்றாங்க, அவங்களையெல்லாம் கொண்டு போட்டுலாமே, சாப்பிட்டு போகுது அப்படின்னு. சாப்பிட்டா மறுபடியும் உனக்கு தேடி இங்க காட்டுக்குள்ள இருக்கிற விலங்கு வீட்டுக்குள்ள வந்துடும். போறீங்களா? இன்னொன்னு நம்மாழ்வார் நிறைய விஷயம் சொல்லிக்கிறார். நல்லவங்க எல்லாம் வந்து விரைவில் வந்து மேல போயிடுவாங்க அப்படிங்கிறது அவரு ஒரு உதாரணம். கத்திரிக்காயை பத்தி சொல்லுவாங்க. சொத்தையும் சொத்தக்காய் தான்
ISI முத்திரை பெற்ற தரமான கை. தரமான காய். சரிங்களா? அவர் நிறைய விஷயத்த சொல்லி போய் இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு போயிட்டு இப்ப இருக்காரு. சொத்த காய் இல்லையே. இப்ப சொத்த காய் எல்லாம் மருந்தடிச்சு வச்சுக்கிறோம். அதை சாப்பிட்டு நாம தான் செத்துட்டு இருக்கிறோம். அண்ணா, சாப்பிடல ஸ்லோ பாய். நீங்க ஏன்னா அங்க போறீங்க, ஏன் நீங்க காய்கறிக்கு போறீங்க, நீங்க ஏங்க போறீங்க? எல்லாத்தையுமே நீங்க விட்டுருங்க, இதெல்லாம் கூட விட்டுருங்க. டிவில நல்லா கவனிச்சு பாருங்க. டிவில எங்கிட்ட வாங்க நாங்க குழந்தை தரம்ங்கிறியா, ம். முடியலையா ம். நாங்க மருந்து தரம்ங்கிறியா. நல்லா நீங்க 2 பேருமே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க எதோ பேசுறீங்க, மரத்தை பேசுறீங்க, அதை பேசுறப்ப எல்லாமே ஒரு பேசுற ரைட்டு. எங்கிட்ட வந்து நாங்க குழந்தை தரம்ங்கிறியா. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எது கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம்? இல்லறத்துல சந்தோஷமா புழங்கி அது ஒரு வருஷம் அது ஒரு குழந்தை எடுத்து அது ஒரு வாரிசு அப்படியே தலைமுறை செழிக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். இவன் எங்கிட்ட வாங்கங்கிறியான், இன்னொருத்தன் கருமுட்டை எடுத்து உள்ள வைக்கிறியான். அப்ப நிலைமை எங்க இருக்குன்னு நீங்க அதாவது விளம்பரம் என்ன விளம்பரம் போடுவான்? விளம்பரம் ஒரு சட்டிக்கு விளம்பரம் போடுவான், ஒரு பைப்புக்கு போடுவான், ஒரு காருக்கு போடுவான், ஒரு டயருக்கு போடுவான். இன்னைக்கு விளம்பரம் முக்காவாசி விளம்பரம் குழந்தை இல்லையா எங்கிட்ட வாங்க. அவ புருஷன் எதுக்கு? புருஷன் எதுக்கு? குழந்தை இல்லைன்னா எங்கிட்ட வாங்கினா புருஷன் எதுக்கு? அது பேச அவங்க போயிடலாம்ல. இந்த பிராய்லர் கோழி இந்த மாதிரி காரணங்கள் தான் அதுங்க. ஏங்க அது பிராய்லர் கோழியோ அது எதுவோ, அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 12, 8, 9, 18 குறைஞ்சது 4, குறைஞ்சது 4. அதாவது அன்னைக்கு வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிலம் வாங்கணும், புலம் வாங்கணுமா அன்னைக்கு அவன் எதிர்பார்க்கல. அன்னைக்கு எப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எதிர்பார்க்கல. அன்னைக்கு வந்து அவன் வந்து பிள்ளைய தான் செல்வம் நினைச்சான். எப்படிங்க? பிள்ளைய தான் செல்வங்கள் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பெத்து போட்டையான். அது வாட்டுக்கு வெந்த சோற தின்னு விட்டு அது வாட்டுக்கு அது இருந்துச்சு. இன்னைக்கு எந்த ஒரு பிள்ளையாவது நம்ம மண்ணை தொட விடுறோமா? உங்க பிள்ளையா இருக்கட்டும், என் பிள்ளையா இருக்கட்டும், உங்க பிள்ளையா இருக்கட்டும், மண்ணுக்குள்ள போனா தூக்கு 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 மண்ணை போய் உழப்புது. அன்னைக்கெல்லாம் செம்மண் செவுறுதே இருக்கு. அந்த செம்மண் செவுத்துல நோண்டி 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 செம்மனை சப்புவான், மண்ணுக்குள்ள வடுத்து உருளுவான். இப்படி மண்ணு இப்படி முடி இப்படி விரிச்சு பார்த்தா இவ்வளவு மண் இருக்கும். அன்னைக்கெல்லாம் அந்த மண்ணுடைய சத்து அந்த பிள்ளைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்மதே மண்ணை தொட விடுறது இல்லையே. செம்மண்ணுன்னு என்ன நீங்க? செம்மண்ணு என்னன்னு இருக்கிற லெவல் இல்ல, மண்ணுனா என்னன்னு தெரியாது இன்னும் கொஞ்ச நாள்ல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம், வேலை செய்யறதுக்கு ஒரு தொழில், சாப்பிடணும், படுத்து தூங்கி எந்திரிக்கணும், ஆரோக்கியமான உடம்பு. அன்னைக்கு இப்படித்தான் இருந்திருக்கான். 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்திருக்கான். அவங்க தொழில வச்சுதான் அவங்க ஜாதியே பிரிச்சாங்கிறது. அது வந்து தொழில் ரீதியா வச்சு சாதியை பிரிச்சது ஒண்ணு. அந்த சாதியை பத்தி நம்ம இப்ப பேச வேணாம். அன்னைக்கு வந்து ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையா வாழ்ந்திருக்கான். அவன் அன்னைக்கு வந்து எதையுமே அவன் ஆசைப்படல. பிரிச்சுக்கு, ஏசிக்கு, வாஷிங் மிஷினுக்கு, பைக்கு, காருன்னு எதுவுமே ஆசைப்படல. ஆனா இன்னைக்கு அத்தியாவசிய பொருளை தவிர மத்ததுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம். ஆமா, வீட்டுல இன்னைக்கு அரிசி இல்லைன்னா கூட பேசாம வந்துருவோம். இப்ப போனுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சு வச்சா உடனே பண்ணணும். போன் இல்லைன்னா மெண்டல் ஆயிருவேன். காரு வேணுமா? ஒரு வீடு இருந்தா ஒரு வீட்டுல 2 காரு, 3 பிள்ளை இருந்தா 3 பைக்கு. அவனுக்கு பைக்கு வாங்கி கொடுக்குற ஒரு டிஎஸ்பிடி ஒரு சாதாரண வண்டி வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. கேடிஎம் விலை உயர்ந்த பைக்கை வாங்கி கொடுத்து அவன் போய் அடிபட்டு போறான். ஒரே பிள்ளை கேட்கிறப்ப நீ வாங்கி கொடுக்குற, அவன் போய் போட்டு தள்ளிட்டு போற. அப்புறம் வகுத்துலயும் வாயில அடிச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? பெத்தவங்க நம்ம மேலேயும் தப்பு இருக்கு. பிள்ளைகளை வந்து எப்பப்ப எந்தெந்த நேரத்துல என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி பெற்றோர் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு, எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைக்கு 1 லட்ச ரூபாய் பீஸ் கட்டணும்ங்கிறோம். அந்த பிள்ளை அங்க போய் என்ன படிக்குது சொல்லுங்க? என்ன படிக்குது? அது போய் 1 லட்சம் கட்டுறோம். அப்ப கண்ணிருந்தும் கூட எல்லாத்தையும் இருக்கும். கண்டிப்பா என்னங்க, நிறைய பேர் கௌரவத்துக்காகவே கூட கட்டுறாங்க. கண்டிப்பா. அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கூலி வேலைக்கு போய்க்கிப்பான். அவன் பிள்ளைய சரி நம்மதான் படிக்கல, நம்ம பிள்ளைய படிக்கட்டுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விட்டிருப்பான். நம்ம ஒரு சொந்த தொழில் பண்ணிக்கிருப்போம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு நம்ம பொம்பளை விடுவாளா? அவன் கூலி வேலைக்கு போறான், அத்தை கூலி வேலைக்கு போறான், அவன் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்குது, உனக்கு என்ன இன்னும் பக்கத்து போயா இருக்க அப்படின்னு சொல்லி இங்க நம்ம வீட்டுல சண்டை. இதுக்காகவே கொண்டு போய் பிள்ளைகளை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கிறோம். அங்க உடனே அவன் இருக்கிறப்ப கோமணம் முதல் கொண்டு உருகிக்கிட்டே வருவான். இன்னொன்னுமே ஆந்திராவில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதான் கார்த்தி, கவர்மெண்ட் ஸ்டாஃப்னோட குழந்தைகள் பூரா கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் படிக்கணும். இல்ல அப்படி ஏதாவது அப்படி ஒரு சட்ட திட்டங்கள் கொண்டு வரணும். இல்ல நீ அப்படி சட்ட திட்டங்கள் கூட கொண்டு வர வேணாம்.
அதாவது இன்னென்ன ஸ்கூலுக்கு இன்னதுக்கு இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணுங்கிறத ஒரு கவர்மெண்ட் ஒரு 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 வழிமுறை வச்சாங்கன்னா கேரளா நம்பர் 1 இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கும் படிப்புல கல்வியில. இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அவன் வந்து ஃபீஸ் வச்சுக்கிறான், அது வந்து ஒரே ஃபீஸ் அது வேணாம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே சரியா இருக்குங்க. ஆமா, தரமான கல்வி வந்து திறமை இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு கலெக்டரோட பையன் அங்க படிச்சானா, அங்க படிச்சானா வாத்தியார் ஒழுங்கா செய்வான்ல, பொறுங்க. செய்வான்ல. இப்ப டிஎம்கே கட்சியில யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கங்கா ஆஸ்பத்திரி போயிடுறாங்க. ஏடிஎம்கே கட்சியில யாராவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அப்பலாவுக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி என்ன செய்யுது? அப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி யாரு கட்டி விட்டது? இப்ப நீயெல்லாம் வந்து அங்க வைத்தியம் பார்த்தா, இப்ப அரசியல்வாதிய தொழிலதிபர்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வந்து வைத்தியம் பார்த்தா அங்க வந்து தப்பு நடக்குமா? நடக்காது. அப்ப நீ எல்லாம் பெரிய ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிடுற, இல்லாதவன் பூரா அங்க போறேன். அவன் என்ன மாத்திரை மருந்த கொடுக்குறியான், என்ன சொல்றேன், என்ன செய்யறேன்னு ஒண்ணுமே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் ஸ்கேன். மரத்துக்கடியில படுத்தின்ற அவலமெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நடக்குது. அப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எதுக்கு வைக்கிற? கவர்மெண்ட் ஸ்கூல் எதுக்கு வைக்கிற? அப்ப ஓம்பிலே பூரா கொண்டு போய் அமெரிக்கா ஜப்பான் சொல்லி கொண்டு போய் படிக்க வச்சுக்கிற. காவேரி அப்போலோ இந்த மருத்துவமனை அந்த மருத்துவமனைன்னு கொண்டு போயிடுற. அப்போலோ அரசாங்க மருத்துவமனை எதுக்கு? அரசாங்க பள்ளிக்கூடம் எதுக்கு? இப்ப கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு. கல்வித்துறை அமைச்சருங்கிறவரு அவர் உள்ள தமிழ் மீடியம் படிக்குமா? தமிழ்ல என்ன தமிழ் தானா என்னன்னு சொல்ல தெரியாது, தானா சொல்ல தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. பேசணும் ஹிந்தி தெரியாது போடா. பேசணும்னு நினைச்சா எவ்வளவுதான் பேசலாம். என்ன பேசினாலும் மக்கள் திருந்த போறதில்ல. அதே ஒரு படத்துல யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த நாடும் நாட்டு மக்களும் அழிஞ்சு நாசமா போங்க மாதிரி நம்ம அழிஞ்சுக்கிருக்கோம், நாசமா போய்க்கிருக்கோம். சுத்தி இருக்கிறவங்க பொழைச்சுக்குங்க. அது நீங்க பொழைக்காம போங்க. நாகரிகமான கலாச்சாரத்தை வந்து எதுக்குமே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. கலாச்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வச்சு அது மெயின் திரைப்படம் ஆரம்பிச்சோம், அப்படியே பேசணும், நிறைய போயிருச்சு, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். இது நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம்.